ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். ஒரு வழியாக ஐபிஎல்லோட 2026 குட்டி ட்ரேட் நடந்து முடிஞ்சிச்சு. ரூமர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக இன்றைக்கி காலையில் 2 டீமுமே போஸ்ட்டு போட்டு தெரிக்க விட்டுட்டாங்க. ஒரு பக்கம் பேட்டாவெல்லாம் பாட்டை போட்டு சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை வெல்கம் பண்ணுறதாகட்டும், இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜடேஜா அவருக்கு பிஜிலி பட்டாஸ் போட்டுறதாகட்டும், ஸ்வாட் ஃபைட் போட்டுறதாகட்டும், ரீல்ஸ் விட்டு மாற்றி தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு நடுவில் வருத்தப்பட்டு இருக்கிறது நீயும் நானும் மட்டும்தான். காசி விஸ்வநாத் சார் அவர்கள் வந்து கை கட்டி இட் இஸ் அ டஃபஸ்ட் டிசிஷன் எவர் டேக்கன், வி ஸ்போக் டு ஜடேஜா அண்ட் இட்ஸ் அ மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டுன்னு கொட்ட இடத்துல கேப்ஷனே போட்டாலும், சார் ரெய்னா 2022 அன்சோல்டு சார். அப்போ எங்கே போச்சு இந்த லாயல்ட்டி? இங்கே உன் எமோஷனும் என் எமோஷனும் வெறும் பிஸ்னஸ் மட்டும்தான். அண்ட் அது நல்லதும் தான். ரெண்டாவது அது அவங்க பிஸ்னஸ் அவங்க பார்த்து தான் ஆகணும். இங்கே நம்ம வேலையை நம்ம பார்த்து தான் ஆகணுன்றதுக்கான ஒரு குட்டி வேக்கப் கால் தான் இது. இங்கே காசி விஸ்வநாத் சார் அவர்கள் வந்து வீடியோ போட்டதுக்கு பின்னாடி உண்மையிலேயே அவருக்கு வலி இருந்துச்சு, உண்மையிலே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படின்றது விஷயம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதில் ஒரு விஷயம் எனக்கு ஷுவராக தெரியும். ரெய்னா அன்சோல்ட் ஆக போது என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரியும். அண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் ஹர்திக் பாண்டியாவோட ஃபேன்ஸ் எப்படி பிரிஞ்சாங்க, எப்படி அவங்களுக்கே அது அகேன்ஸ்டாக மாறுச்சுன்றது தெரியும். இங்கே உன் எமோஷன்ஸ்க்கும் என் எமோஷன்ஸ்க்கும் வேல்யூ இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் பயம் இருக்குது. அப்போது சிஎஸ்கேக்கு வந்து இது ஒரு நல்ல ட்ரேடே கிடையாதா, காசுனால தானே அப்படின்னா, இதுதான் நல்ல ட்ரேட். இது வந்து அவங்க இது எமோஷனலை ஃபஸ்ட்டு தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்கல்ல, அதுதான் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன். இங்கே எல்லாமே காசை சுற்றி தான் நடக்கும். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது ஃபேன்ஸுக்காக பார்க்குறோம், ஃபேன்ஸுக்காக செய்கிறோம் அப்படின்றது தான். இங்கே ஃபேன்ஸ் இல்லாமல் மக்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. என் கைத்தட்டலுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, உன் கைத்தட்டலுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு என்றைக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மீட்டரை நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அன்றைக்கி இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்பவே அழகாக மாறிடும். யாராக இருந்தாலும் நம்ம கைத்தட்டி வெல்கம் பண்ணி வாழ வைப்போம். அது ஒரு லிமிட்டோட இந்த கைத்தட்டல் இருந்தால் அது இன்னும் அழகாக ஒரு பயத்தோடமையும் கரெக்டாக வளர்க்குறவங்கள வளர்த்து விடுமோ அப்படின்றது தான். லாஸ்ட்டாக ஒன்றே தான், தேங்க்யூ ஸோ மச் சார் ரவீந்திர ஜடேஜா அவர்கள். எவ்வளோ விஷயம் அவர் பண்ணியிருக்காரு. நிறைய மேட்ச் வின்னிங் நாக்ஸ் அண்ட் நிறைய இடத்துல விக்கெட் தேவை அப்படின்ற இடத்துல வந்து விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார். அண்ட் 2023 ஃபைனல்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஃப்ரேம்ட் ஃபார் யூ. அண்ட் சாம் கரன் அவர்களும் தான் எவ்வளோ இடத்துல விக்கெட் போய்கிட்டே இருக்கிற இடத்துல அழகாக உள்ள வருவார், இன்னிங்ஸ் ஸ்டேபிள் பண்ணி தருவார். அதே மாதிரி விக்கெட்டே எடுக்க முடியலையா, பாலை அங்கேல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து போலிங் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்து திருப்பி கேமை நம்ம பக்கம் எடுத்துகிட்டு வருவார். ஸோ போத் ஆஃப் தெம் பிளேட் அ வெரி குட் ரோல் இன் சிஎஸ்கே அண்ட் விஷிங் தெம் குட் லக் இன் ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம். அண்டில் தென் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் ரோஹித்.